துலாம் 2026 புத்தாண்டு ராசி பலன்கள் பரிகாரங்கள். சித்திரை 3, 4ஆம் பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய எனதருமை துலாம் ராசி நேயர்களே, களத்திரக்காரனாகிய சுக்கிரனை ஆட்சி விடாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இவ்வருடம் குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதி முதல் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடம் வருகிறார். பிறகு அக்டோபர் 31ஆம் தேதி முதல் அதிசாரமாக 11ஆம் இடம் வருகிறார். பின்பு வக்ரகதியில் 11ஆம் இடத்திலிருந்து மீண்டும் 10ஆம் இடம் வருகிறார். சனி பகவான் இவ்வருடம் முழுவதும் 6ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ராகு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடமும், கேது பகவான் 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடமும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இதனால் தொழில் முன்னேற்ற நல்ல மாற்றம் செய்ய வேண்டி இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். கையில் தாராள பணப்புழக்கம் இருக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் உண்டாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் திருமணம் முடிவாக வாய்ப்பு உண்டு. தொழில்துறையில் வேலைபளு அதிகரிக்கும். குழந்தைகளின் கல்விக்கான செலவுகள் அதிகரிக்கும். கலைஞர்கள் விருது பெறும் யோகம் உண்டு. தெய்வ காரியங்களுக்கும் பொது காரியங்களுக்கும் தலைமை தாங்கும் யோகம் உண்டு. மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். கருவுற்ற பெண்கள் முடிந்தவரை பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. படித்த மாணவர்களுக்கு தாமதமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். பரிகாரம்: பிரதி வியாழக்கிழமை குருபவனுக்கு நெய் விளக்கு ஏற்றவும். ஒரு வியாழக்கிழமை தஞ்சைக்கு அருகில் உள்ள திட்டை குருபவன் கோயிலுக்கு சென்று குருபவனை தரிசிக்கவும். மொத்தத்தில் இவ்வருடம் 60% நன்மைகளை பெறுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.